இப்போ பாருங்க கழுத்து ஷோல்டர் எல்லாமே நான் இதில் கீறிட்டேன். நான் இதில் விளங்கப்படுத்துகிறேன் பாருங்க. முதலாவது ஷோல்டர் அகலம் எடுத்த நான் ஷோல்டர் அகலம் எடுத்ததுலேருந்து பேந்திஞ்ச இந்த நீருக்கு அக்குள் நீளம் எடுத்த நான் 6 இன்ச்சு. 6 வந்து மார்பு நீளம் எடுத்துட்டு அந்த மார்பு நீளியா இன்னும் கூடவா எடுக்கிறோம். ஏனெண்டா நாங்கள் அவிட்டு தைக்கிறதுக்காண்டி 1.5 இன்ச்சு எடுக்கிறோம். 1.5 இன்ச்சு எடுத்து போட்டு 1.5 இன்ச்சு எடுக்கிறோம். 1.5 இன்ச்சு எடுத்து போட்டு திரும்ப நாங்கள் இதில் வட்டம் கீறுறோம். அதாவது இந்த நாங்கள் கீறின இந்த சரிவு கோட்டுக்கு கிட்டவா அந்த முன்பக்கத்துக்கும் 2ஆவதாக நான் கீறுறது வந்து பின்பக்கத்துக்கும் பெறப்போகுது. இது பின்பக்கமும் முன்பக்கமும் சேர்த்து தான் நான் இதில் கீறி போட்டு இனி நாங்கள் அடுத்த இதுக்கு பின்பக்கத்துக்கு வச்சு தண்டுறோம். இதில் நான் இனி அடுத்ததாக வந்து கழுத்தும் கீறி இருக்கிறேன் பாருங்க. இந்த ஷோல்டர் வந்து 10.5 இன்ச்சு எடுத்து கிடக்குது. அதே நேரம் வந்து கழுத்து வந்து 6 இன்ச்சு எடுத்து கிடக்கு. 6 இன்ச்சியும் எடுத்து இதில் வட்டம் இது கீறி இருக்கிறேன். நார்மலாக நேரம் வந்து நாங்கள் மாடலாக எதுவும் செய்யணும்னா மாடல் கழுத்துகளும் இதிலேயே நாங்கள் செய்து போட்டு போகலாம். ஏதாவது வி கழுத்து ஜூ கழுத்து ஏதாவது நீங்கள் என்ன கழுத்து வைக்கணுமோ. இப்போ நான் நார்மலாக ஒரு வி கழுத்து மாதிரி செய்ய போகிறேன். வி கழுத்து கொஞ்சம் வடிவாக இருக்குமென்றதால நான் வி கழுத்து இப்போ என்னத்தான் கழுத்து டிசைனும் செய்ய சொன்னவா அப்போ நானே செய்கிறேன். நார்மலாக எல்லா ப்ளவுஸும் என்னட்ட தைக்கிறதால கூட இல்லை முக்கால்வாசி கழுத்தும் வட்ட கழுத்துகள் தான் வைக்கிறவா. அப்போ இது வந்து நான் கொஞ்சம் வி கழுத்தாக நான் எடுக்கிறேன். அடுத்தது வந்து ஷோல்டர்லேருந்து மார்பு நீளம். ஷோல்டர்லேருந்து மார்பு நீளத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் 13.5 குறியுங்கோ. 13.5 குறிச்சிட்டு இதெல்லாம் நேர்கூட ஒன்றா போடுங்கோ. நேர்கூட ஒன்றா போட்டுட்டு அதை விட்டுட்டு நாங்கள் 3 இன்ச்சு சரிவு கூட எடுக்கணும். அதாவது 3 இன்ச்சு சரிவு கூட எடுக்க வேணும். அதாவது பாருங்கள் இந்த கட்டிங்கில் இதுதான் கட்டிங் வந்து சரிவு கோடு. 3 இன்ச்சு சரிவு கூட நீங்கள் எடுக்க வேணும். சரிவு கூட எடுத்துட்டு இந்த 3 இன்ச்சிலேருந்து தான் நாங்கள் பெயிண்டிங்கால் டாட்டு தைக்கிறதுக்கு இது வரப்போகுது. இதில் பாருங்கள் இதிலேருந்து நான் அவண்ட இந்த மார்பக டாட்டை நான் எடுக்க போகிறேன். அதுக்கு வந்து 1 இன்ச்சு எடுக்க போகிறேன். 1 இன்ச்சு இஞ்சால 1 இன்ச்சு இதுதான் இதுன்ற டாட்டு வந்து விட அக்கு சைட்டு பக்கத்துக்கு வரத்துக்கு வந்து நான் நார்மலாக 4.5 இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. 4.5 இன்ச்சு எடுங்க. 4.5 இன்ச்சு எடுத்துட்டு நீங்கள் இந்த சைட்டை அப்படியே கீறி ஜாயின் பண்ணி விடுங்க. இந்த சைட்டும் மற்றது அவாக்க அந்த நாங்கள் அந்த சைட்டு அதாவது எங்கள்கிட்ட தையல் அடையாள சைட்டு அதை நான் ஜாயின் பண்ணி விடுறேன். இவ்வளோ தான் வேலை. அதில் வந்து இந்த டாட்ஸில் வந்து இதெல்லாம் 3 இன்ச்சு நீங்கள் குறிக்கிறேன்டா குறியுங்க. இல்லாட்டி நார்மலாக தைக்க தெரியுமாண்டா தையுங்க. அப்படியே நான் இதில் உங்களுக்காண்டி குறித்து காட்டுறேன். 3 இன்ச்சு எடுத்து போட்டு இதில் நீங்கள் டாட் தைக்க போகிறீங்களா. அதாவது மேலுக்கு இப்படி ஒரு முக்கோண ஷேப்பில் இந்த டாட்டு வரப்போகுது. இப்படி வரப்போகுது. இதுதான் சென்டர். வந்து இதுலேயும் வந்து நீங்கள் 2ஐயும் மடித்து போட்டு இந்த நடுவில் வர சென்டரை நீங்கள் எடுத்து போடுவீங்க. இதுலேயும் அடையாளம் போட்டுட்டு இந்த நடுவு வருது. இந்த நடுவில் வந்து நீங்கள் 2 பக்கமும் காஞ்சி எடுத்து போட்டு தைச்சிங்கன்னா சரி. இல்லாட்டிக்கு உங்களுக்கு அந்த கொஞ்சம் கீழே சில பேர் சொல்லுவீங்க மேலுக்கா போகுது உங்களுக்கு கீழுக்கா கொஞ்சம் தைச்சி தர சொன்னால் ஓகே நீங்கள் கீழுக்கா கொஞ்சம் பதிச்சிடுங்கோ. அதாவது இந்த அரைவாசியில் நீங்கள் அடையாளத்தை போட்டுட்டு கீழுக்கா எடுங்கோ. அரைஞ்சா கீழுக்கா பதிச்சு எடுத்தீங்கன்னா சரியாக வரும். அதுவும் வந்து 2.5 இன்ச்சு எடுங்கோ. அதாவது எங்கண்ட இந்த முன் நெஞ்சு டாட்ஸ் தான் இது வந்து. இந்த டாட்டை எடுக்கலாம். கட்டிங்கை வெட்டி போட்டு நீங்கள் இந்த டாட்ஸை அதாவது இந்த ஆக்கு சைட் சாட்டை எடுக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு வெட்டி காட்ட போகிறேன். இவ்வளவுதான் வேலை. அதாவது முன்னுங்கண்ட கட்டிங்குக்குரிய டாட்ஸுகள் இவ்வளவுதான்.
ஒரு சின்ன வேலை தான். நாங்கள் இந்த சின்ன வேலையை சரியாக செய்தோம் என்றால் இந்த சாரி வந்து சாரி ப்ளவுஸ் நல்ல ஒரு நீட்டாக வரும். நீங்களும் செய்து பாருங்கள். வாருங்கள், வீடியோக்கள் போய்கொண்டு இருக்கலாம்.